ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புவிசார் குறியீடு. ஸோ எல்லோரும் கேள்விப்பட்ட டாபிக் தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஜிஐ டேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த குயிக் ரிவிஷன் இந்த சீரீஸில் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம புவிசார் குறியீடு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவிசார் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வழங்கப்படும் அங்கீகாரம். அதாவது ஒரு ஐடென்டிட்டி அந்த மாதிரி. இது அப்பொருளின் தனித்துவமான பண்புகள், தரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும். மேலும் புவியியல் குறியீடு பொருளுக்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி சந்தையில் அதற்கான மதிப்பை உயர்த்துகிறது. ஸோ இதுக்காக தான் ஒரு பொருளுக்கு வந்து ஜிஐ டேக் அப்படின்றது கொடுக்காங்க, சரியா? ஸோ இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ் பர் கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மொத்த புவிசார் எண்ணிக்கை வந்து 74 இருக்குது. ஸோ இதில் வந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துலையும் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக குறியீடு பெற்ற மாவட்டம், அதாவது அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 11 பொருட்களுக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்தது எந்தெந்த பிரிவின் அடிப்படையில் வந்து புவிசார் குறியீடு வழங்குறாங்க அப்படின்னா, வேளாண்மை பொருட்களுக்கு, அப்புறம் ஜவுளி பொருட்கள், உணவுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், உற்பத்தி பொருட்கள் மற்றும் இயற்கை பொருட்கள். ஸோ இந்த 6 பிரிவுகளின் அடிப்படையில் தான் புவிசார் குறியீடு வந்து ஒரு பொருளுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இப்போது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர சொல்லியிருக்கேன். அதாவது 2025 கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரணி வந்து பட்டு கொடுத்துருப்பாங்க, காஞ்சிபுரம் பட்டு. அதுக்கப்புறம் நாகர்கோவில் வந்து கோவில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. திருப்புவனம் பார்த்திங்கன்னா பட்டு கொடுத்துருப்பாங்க. கோவில்பட்டியில் கடலை மிட்டாய்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. நீலகிரியில் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி அப்புறம் பாரம்பரிய பூத்தையலுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஈரோடுனாலே மஞ்சள், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈரோட்டில் வந்து மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கோயம்புத்தூரில் வந்து மாவு அரைக்கும் இயந்திரம் அப்புறம் கோரா பட்டு சேலை, இந்த 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து சேலம் வெண்பட்டு, சேலத்தில் வந்து வெண்பட்டுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூரில் நிறையா பொருட்கள் இருக்குது. ஸோ தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, வீணை, இந்த மாதிரி பொருட்களுக்கு தஞ்சாவூரில் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. பவானி அப்படின்றது வந்து அந்த பிளேஸில் வந்து பவானி போர்வைகள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ பவானி போர்வைகள் இல்லைனா ஜமுக்காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மதுரையில் வந்து சுங்கடி சேலை, அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து கலம்காரி, கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள், அந்த இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுவாமி மலையில் வந்து வெண்கல சிலைகள், சுவாமி மலை சிலை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி மலையில் வெண்கல சிலைகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏத்தாமொழி தேங்காய் ரொம்ப ஃபேமஸ், அந்த இதில் தேங்காய்க்கு புவிசார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, கோயில் குத்துவிளக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாச்சியார் கோவிலில் குத்து விளக்குக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலூர் இளவம்பாடியில் வந்து அந்த முள்ளு கத்தரிக்காய், அந்த இதுக்கு வந்து புவிசார் கொடுத்துருக்காங்க. பத்தமடைனாலே எல்லாருக்கும் தெரியும், பாய் தான். ஸோ பத்தமடை பாய் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. அடுத்து திருச்சி பார்த்திங்க அப்படின்னா மணப்பாறை முறுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், மகாபலிபுரம் சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும், அதுவும் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. அடுத்து வந்து கன்னியாகுமரியில் பார்த்திங்க அப்படின்னா மட்டி வாழைப்பழம் அப்புறம் கிராம்பு, இந்த 2ம் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. சிறுமலை மலை வாழை, இந்த மலை வாழைக்கு வந்து சிறுமலையில் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருவண்ணாமலை ஜடேரி நாமக்கட்டி, அந்த இதுக்கு வந்து திருவண்ணாமலையில் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விருப்பாட்சி வாழை. அடுத்து தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றிலை. திருநெல்வேலியில் வீரவநல்லூர் அப்படின்ற பிளேஸில் செடிபுட்டா சேலைகள், அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு, அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க.
அடுத்து மதுரைனாலே மறிக்கொழுந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மதுரை மறிக்கொழுந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடன்குடி கருப்பட்டி, அதுவும் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. அடுத்து மதுரை விளாச்சேரி மண் பொம்மைகள், இது புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. அடுத்து நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம், நரநாத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2025 கொடுத்தது. ஸோ இதோட சேர்த்து தான் நமக்கு வந்து 74 கவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ செட்டிக்குளம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இது வந்து 2025 உள்ளது. செட்டிநாடு கொட்டான், அதுக்கப்புறம் பண்ருட்டியில் வந்து பலாப்பழத்துக்கும் முந்திரிக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ருட்டி வந்து 2025 தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு கும்பகோணம் வெற்றிலை, அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ புளியங்குடி எலுமிச்சை 2025 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்து சம்பா வத்தல், அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 2025. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சித்திரைக்கார அரிசி, இந்த இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்பாசமுத்திரத்தில் சொப்பு சாமான், அந்த இதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. உறையூர் காட்டன் புடவைக்கு புவிசார் கொடுத்துருக்காங்க 2025. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் மக்கள் பாத்திரங்கள் அப்படின்றதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவிந்தபாடி அப்படின்ற பிளேஸில் நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. தூயம்பள்ளி அப்படின்றதில் அரிசி வகைகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ கொஸ்டின் ஏரியா எப்படி வரும்னா, சம்பா வத்தல் புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கலாம். இல்லை மாவட்டத்தை கொடுத்துட்டு அங்கே புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்கள் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ இன்னொரு டைம் இதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, நாகர்கோவில் கோவில் நகைகள், திருபுவனம் பட்டு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், நீலகிரியில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி மற்றும் பூத்தையல், ஈரோடு மஞ்சள், கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் இயந்திரம், அப்புறம் கோராப்பட்டு சேலை, சேலம் வெண்பட்டு, தஞ்சாவூர் வந்து ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மை, வீணை. ஸோ அதிகமாக தமிழ்நாட்டில் எது அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் அப்படின்னா தஞ்சாவூர். நெக்ஸ்ட்டு பவானி போர்வைகள், மதுரை சுங்குடி சேலை, கருப்பூர் கலங்காரி ஓவியங்கள், சுவாமிமலை வெண்கல சிலைகள், ஏத்தாமொழி தேங்காய், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, வேலூர் இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய், பத்தமடை பாய், திருச்சி மணப்பாறை முறுக்கு, மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்து மட்டி வாழைப்பழம் மற்றும் கிராம்பு, சிறுமலை மலை வாழை, திருவண்ணாமலை ஜடேரி நாமக்கட்டி, விருப்பாச்சி வந்து வாழை, தூத்துக்குடி வந்து ஆத்தூர் வெற்றிலை, திருநெல்வேலி வீரவநல்லூரில் வந்து செடிபுட்டா சேலை, தோவாலை மாணிக்க மாலை, அப்புறம் மயிலாடுதுறை வந்து தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு, மதுரை மறிக்கொழுந்து, உடன்குடி கருப்பட்டி, மதுரை விளாச்சேரியில் வந்து மண்பொம்மைகள், நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம், செட்டிக்குளம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், அடுத்து செட்டிநாடு கொட்டான், பண்ருட்டியில் வந்து பலாப்பழம், முந்திரி அப்படின்றது வந்து இந்த கேஷ்யூ இருக்குல்ல, கேஷ்யூ நட், அந்த இது வந்து அதுதான் முந்திரி, கும்பகோணம் வந்து வெற்றிலை, அப்புறம் புளியங்குடியில் எலுமிச்சம்பழம், விருதுநகர் வந்து சம்பா வத்தல், அடுத்தது ராமநாதபுரத்தில் சித்திரைக்கார அரிசி, அடுத்து அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான், உறையூர் காட்டன் புடவை, நாமக்கல் வந்து மக்கள் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் கவிந்தபாடி வந்து நாட்டு சர்க்கரை, தூயம்பள்ளி வந்து அரிசி வகை. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். இதில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கேன், அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எஸ்ஏ எக்ஸாம் படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஜிகே டாப்பிக்கோடு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.